أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் இறைவனின் எச்சரிக்கைகளை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்த வேண்டும் என்பதற்காக பதற வைக்கும் பாவிகளின் நிலை என்கிற தலைப்பின் கீழாக ஏராளமான செய்திகளை தொடர்ச்சியாக நாம் அறிந்து வருகிறோம். இறுதியாக ஒப்பாரி வைக்கிற பெண்களாக இருந்தால் அழுகிற பொழுது, சோதனை ஏற்படுகிற பொழுது, சிரமம் வந்தால், கஷ்டம் வந்தால் ஒப்பாரி வைக்கிற கூட்டமாய் நாம் இருக்கக்கூடாது. அதிலும் குறிப்பிட்டு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அந்த பெண்களுக்கென்றே பிரத்யேகமாக எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். ஒப்பாரி வைக்கிற குணமாய், பண்புகளாய், கேரக்டராய் யார் இருக்கிறாரா அவருக்கு மறுமை நாளில் ஒரு மோசமான அடையாளம் கொடுக்கப்படும். இதை பார்க்கிற பொழுது பாவிகள் எல்லாம் பதறி போயிருப்பார்கள். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அந்நாய்ஹா ஒப்பாரி வைக்கிற பெண்ணாக இருப்பவள் இதாலம் தத்துப் கபுல மௌத்திஹா அவள் மௌத்தாய் போவதற்கு முன்பு, மரணிப்பதற்கு முன்பு அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்காவிட்டால் துகாமு யௌமல் கியாமா மறுமை நாளில் கோடான கோடி மக்களுக்கு முன்னால் அவள் எழுப்பப்படுவாள், நிறுத்தப்படுவாள். வளைகா சிர்பால் மின் கத்திரான் தாரால் உருவாக்கப்பட்ட, தார் ரோடு போருகிற அந்த கரும் தாரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆடை, ஒரு நீல அங்கி. மின் ஜரப் அதே போன்று சொறி சிறங்கு சட்டை அவள் அணிந்தவளாய் எழுப்பப்படுவாள். வித்தியாசமான ஒரு தண்டனை. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விஷயத்திற்கு அவ்வளவு கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள். ஏன் ஒப்பாரி வைக்கிறாய்? ஒப்பாரி வைத்தால் தாரால் செய்யப்பட்ட ஒரு ஆடை, தாரால் செய்யப்பட்ட ஆடை அணிய முடியுமா? அதுவும் சூரியன் தலைக்கு மேல் நிற்கிற பொழுது ஒரு தார் ரோட்டிலே உன்னால் நடக்க முடியுமா? வெறும் கால்களோடு, காலணி அணியாமல், கால்களிலே செருப்பணியாமல் நம்மால் நடக்க இயலாது. யோசித்து பாருங்கள். தண்டனை என்று சொன்னால் சாதாரண விஷயம் கிடையாது. சூரியன் தலைக்கு மேல் நிற்கிற பொழுது ஒரு தாரால் செய்யப்பட்ட ஒரு ஆடை உனக்கு வழங்கப்படுமானால் எவ்வளவு சூடாயிருக்கும். ஏற்கனவே அந்த சூடு தாங்க முடியாமல், அந்த வெப்பம் தாங்க முடியாமல் பதைத்து அப்படியே துடிதுடித்து நிற்கிற பொழுது தாரால் செய்யப்பட்ட ஒரு ஆடை, சொறி சிறங்கு நிறைந்த சட்டை. உலகத்தில் இது மாதிரி ஒரு சட்டை கிடையவே கிடையாது, யாரும் உருவாக்கவும் முடியாது. அல்லாஹ் கொடுக்கிறான். ஏன் கத்துகிறாய்? எதற்கடா நீ ஒப்பாரி வைக்கிறாய்? ஏமா நீ ஒப்பாரி வைக்கிற? என்ன பிரச்சனை? சோதனை. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குழந்தையை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். உன் பொருளாது. குழந்தை மௌத்தாயிருச்சு. வீட்டில் இருக்கிற கணவர், தன்னுடைய பொறுப்பாளர் கணவர் இறந்து விட்டார், பெற்றோர் இறந்து விட்டார், ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது, ஒரு சோதனை தான், மறுப்பதற்கு இல்லை. ஒரு உண்மையான முஸ்லிம் இறை நம்பிக்கையாளன் பொறுமையை நீ கையாள வேண்டும். கத்தாதே, கதறாதே. எவ்வளவு அழுக வேண்டுமோ அழுதுகொள். அழுகக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை, மார்க்கம் சொல்லவே இல்லை. அவனே அழ வைக்கிறான், அவனே சிரிக்க வைக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அழ வேண்டும் தான். உள்ளத்திலே இருக்கிற கஷ்டம், சோதனை நீங்குவதற்கு நீ அழுதுகொள். புலம்புகிறாயே ஏன்? அதுவும் ஒப்பாரி வைத்து புலம்புகிறாயே ஏன்? என்ன காரணம்? அல்லாஹ் தன் தூதர் வாயிலாக எச்சரிக்கிறான். முஸ்லிம் சமூகத்தை பார்க்கிறோம், கண்களுக்கு முன்னால் பார்க்கிறோம். எவ்வளவு பேர் இன்னும் மார்க்கம் தெரியாமல் இருக்கிறாங்க தெரியுமா? குறிப்பா பெண்கள். சில கிராமப்புறங்களிலே இன்னமும் கூட தௌஹீதை புரியாதவர்கள்,
அப்படியே தலைமுடியை விரித்து போட்டு ஒப்பாரி வைப்பதை பார்க்கிறோம். நெஞ்சுகளிலே குத்தியவாறு, மூஞ்சையெல்லாம் அடிச்சுக்கிட்டு சுவத்தில் முட்டியவாறு ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டால், வீட்டிலே ஒரு துயரம் ஏற்பட்டு விட்டால், அல்லாஹுவின் புறத்திலிருந்து சோதனை வந்து விட்டால், இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உண்மையான இறை நம்பிக்கையாளர் யார் தெரியுமா? அவர்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால், காலு, அவர்கள் கூறுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், எல்லோரும் அல்லாஹ் பக்கமே தான் திரும்ப போறோம். இன்னைக்கு இவர் போயிட்டாரு, இன்னைக்கு இந்த பொருள் போயிருச்சு, நானே அல்லாஹ் பக்கம் தான் திரும்ப போறேன், அப்புறம் என்ன? இப்படி அவர்கள் மன ஆறுதல் சொல்லிக் கொள்ளுவார்கள், பொறுமையாயிருப்பார்கள். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, சபரை கொண்டும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு. ஒப்பாரி வைக்கக்கூடாது. இது ரொம்ப ஒரு கவனமில்லாத ஒரு அலட்சியமான ஒரு காரியமாய் பல்வேறு மக்களிடத்திலே இருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக பெண்கள் இதிலிருந்து மீள வேண்டும். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1700வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற மற்றும் ஒரு மோசமான அடையாளம், அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்தில் பெருமை அவன் அடிக்கிறானா, பொருளாதாரத்தால், கல்வியால், அல்லது அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சொத்து சுகத்தினால் எவன் பெருமை கொள்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் ஒரு வித்தியாசமான ஒரு தண்டனையை கொடுக்கிறான். சர்வசாதாரணமாய் பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் பெருமைதான், தற்புகழ்ச்சி, இதை ஒரு சர்வசாதாரணமாய் அவன் பேசிவிட்டு செல்கிறான். நிறைய பேரை பாருங்க, நம்ம இல்லைன்னா இந்த குடும்பத்துக்கு தௌஹீதே கிடைச்சிருக்காது, நம்ம இல்லைன்னா இந்த ஊரே உருவாயிருக்காது தௌஹீதில், நான் இல்லைன்னா இந்த தமிழகத்தில் தௌஹீதே இல்லை, நான் தான் எல்லாம். ஆரம்பத்தில் நான் அனுபவித்த தியாகம் தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான், இன்னைக்கு இப்படி நீங்கள் பேசுகிறீங்க, நான் இல்லைன்னா தௌஹீதே இல்லைடா. எவ்வளவு கர்வமான பேச்சு, எவ்வளவு பெருமையான பேச்சு. இந்த பெருமை மிக பெரும் ஒரு சோதனை தான். பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுப்பான், பொருளாதாரத்தை கொடுத்து விட்டு சர்வசாதாரணமாய் பெருமை அடிப்பார். நம்ம தான் எல்லாமே, இவனை வளர்த்து விட்டதே நம்ம தான், இவரை படிக்க வச்சதே நம்ம தான், இந்த பள்ளிக்கு ஃபவுண்டேஷன் போட்டதே நம்ம தான், நீ எதுக்குடா தர்மம் செய்யணும்? செய்த தர்மத்தையோ அல்லது உனக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரத்தையோ நீ பெருமை அடிப்பதாக இருந்தால் ஏன் நீ செய்ய வேண்டும்? ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவான். பெருமை அடிக்கக்கூடாது. உனக்கு அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை வழங்கி இருக்கிற பொழுது அது கல்வியால் அந்த கண்ணியம் இருக்கலாம், பணத்தால் அந்த கண்ணியம் இருக்கலாம், சொத்து சுகத்தால் அந்த கண்ணியம் இருக்கலாம், பதவியால் அந்த கண்ணியம் இருக்கலாம். உனக்கு கீழ் ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் வேலை பார்த்து நீ பெரிய கண்ணியத்தின் பதவியில் இருக்கலாம். இதுவெல்லாம் அல்லாஹ் உனக்கு கொடுக்கிற கண்ணியம். உன் வாய் திறந்தால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டுமே ஒழிய நீ பெருமை கொள்ளக்கூடாது. இது ரொம்ப மோசமான பழக்கமாக இருப்பதை பார்க்கிறோம். தற்புகழ்ச்சி, நான் தான், நாம் தான், நம்ம தான் எல்லாம், நான் இல்லைன்னா யாரும் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை, உன் குடும்பம் இல்லை, ஆரம்ப காலத்தில் நாம இதெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் உனக்கு எதுக்கு? பெருமை அடிப்பவருக்கு பாவிகளின் பட்டியலில் அல்லாஹ் சேர்க்கிறான். பாருங்கள், மிக முக்கியமான எச்சரிக்கையை பாருங்கள். அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிற செய்தி ஜாமியு திருமதியில் 2492வது செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், யுஹ்ஷருல் முத்தகப்பிரூன யௌமல் கியாமா, பெருமை அடிப்பவன் மறுமை நாளில் ஒன்று திரட்டப்படுவான். எப்படி ஒன்று திரட்டப்படுவான்? அம்சால ஸர்ரி ஃபிஸ்வரி ரிஜால், மனித தோற்றத்தில் அற்பமான துகளாய், ஒண்ணுமில்லாத மாதிரி, கல்லு மாதிரி, மண்ணு மாதிரி, மனித தோற்றத்தில்
அற்பமான அந்த துகள் போன்று எழுப்பப்படுவான். எப்படி பெருசா கெத்து காமித்தாரோ, பயங்கரமான முறையில் பெருமை பேசினாரோ, தம்பட்டம் அடித்தாரோ, நான் தான் நாம் தான் என்றாரோ, அல்லாஹ் அற்பமான ஒரு துகள் காலில் மிதிப்படுற மாதிரி ஒரு பொருளாய் எழுப்புவான். யகுஷாஹுமுத்துல் மின் குல்லி மகான், ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் அவர்களுக்கு இழிவு சூழ்ந்து கொள்ளும். எவ்வளவு பெரிய கேவலம் என்று பாருங்கள். ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் இழிவு அவர்களை சூழ்ந்து கொள்ளும். ஃபயுசாக்கூன இலா சிஜின் ஃபீ ஜஹன்னம், ரொம்ப மோசமான ஒரு தண்டனை. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நரகத்திலே ஒரு சிறைச்சாலையில் அவர்களை அடைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இஸ்ஸம்மா புலஸ் என்று அந்த சிறைச்சாலைக்கு பெயர் சொல்லப்படும். தஅலூஹும் நாருல் அன்யார் யுஸ்கௌன மின் உசாரத்தின் அஹ்லின் நார் தீனத்தில் ஹபால். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்த பூலஸ் சிறைச்சாலையில அடைத்ததற்கு பிறகு நரகவாசிகள் அந்த சீலும் ஷலமும் கொண்டு வரப்பட்டு, நரகவாசிகளுக்கான சீலையும் ஷலத்தையும் கொண்டு வந்து அவர்களின் வாயிலே ஊற்றப்படும். அவர்கள் அதை அருந்த வேண்டும். அல்லாஹ் மோசமான ஒரு தண்டனையால் அவர்களை சூழ்கிறான். இழிவுதான், கேவலம்தான். பெருமை பிடிப்பவர்களுக்கு ஒரு சிறைச்சாலை, தனிப்பட்ட ஒரு சிறைச்சாலையை அல்லாஹ் தயார் செய்து இது போன்ற தண்டனையை கொடுக்கிறான். எக்காலத்திலும் பெருமை வரவே கூடாது. நீங்கள் வளர்கிறீர்களா, அது ஒரு சோதனை. அதாவது வளர்ச்சியிலே கூட, கொடுப்பதிலே கூட, தர்மம் செய்வதிலே கூட அல்லாஹ் ஒரு சோதனையை வைத்திருப்பான். இவன் பெருமை அடிக்கிறானா, பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ் பெருமையை விரும்ப மாட்டான், கர்வம் கொள்வோரை விரும்ப மாட்டான். உன் வாயை திறந்தால் பெருமை வரலாமா? நாதான் நம்ம தான் நீ சொல்லவே கூடாது. நீ மக்களிடத்திலே பெயர் வாங்க விரும்புகிறாயா, மக்களை படைத்த ரஹ்மானிடத்தில் பெயர் வாங்க விரும்புகிறாயா? யாருக்கிட்ட பெயர் வாங்க விரும்புற? நீ தான் உருவாக்குன அப்படின்னு சொன்னா ஒரு 10 பேர் அப்படியா பாய் நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணமா, இவ்வளோ பெரிய ஆள் நீங்க சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான். ரப்பு அந்த காரியத்தை ஏற்பானா? பெருமை அடிக்க கூடாது. உன்னை படிக்க வைத்தது நான் தான் சொல்லி காட்டுவார், பெருமை அடிப்பார். இந்த பகுதியில் ஏகத்துவத்தை வளர்த்தது நான் தான். அல்லாஹ்விற்கு, அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நான் தான் என்கிற வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உன்னை ஒரு வேலைக்காரனாய், ஒரு கூலிக்காரனாய் நான் உருவாக்கினேன். அல்லாஹ் உருவாக்கினான், உன்னை பயன்படுத்திக்கிட்ட, அவ்வளவுதான். ஏகத்துவம் வளருவதற்கு உன்னை பயன்படுத்தினேன். வளருவதற்கு நீ காரணம் அல்ல, நான் காரணம் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவனுக்கு பொருளாதார உதவி செய்ய உன்னை யூஸ் பண்ணினேன், பயன்படுத்தினேன். அவனுக்கு உதவி செய்ததற்கு நீ காரணம் அல்ல, நான் காரணம். உன் குடும்பத்தை நல்ல நிலையாய், உன் ஊரை நல்ல நிலையாய், உன் பகுதியை நல்ல நிலையாய், உன் பெற்றோரை கண்ணியமான நிலையாய் மாற்றுவதற்கு உன்னை பயன்படுத்தினேன், அவ்வளவுதான். அவர்களெல்லாம் கண்ணியம் பெற்றதற்கு நீ காரணம் அல்ல, நான் காரணம். அல்லாஹ் சொல்லுகிறான். நான் தான் அப்படின்னு யாராவது சொன்னா, நீ இல்லடா நான் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். நீ காரணம் அல்ல, நான் காரணம். அல்லாஹு அக்பர் என்கிறோம், சுப்ஹானல்லாஹ் என்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் என்கிறோம். பெருமை வரக்கூடாது, ஆணவம் பிடிக்கக்கூடாது என்பதற்காக புகழ் அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறோம். இந்த பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள, சிறு பருவம் முதல் பெரியவர்கள் வரை பெருமை என்கிற குணத்திலிருந்து அவர்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும். இல்லை என்றால் நரகத்திலே ஒரு சிறைச்சாலை, அந்த சிறைச்சாலையிலே சீழும் ஷலமும் கொடுக்கப்பட்டு நாம் அவமானப்படுத்தப்படுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட மோசமான நிலையிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதை மக்களாகிய நாம், இஸ்லாமியர்களாகிய நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாய் நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள்,
அடுத்தபடியாக கல்வி, இல்மு, அல்லாஹ் கொடுத்திருக்கிற பாக்கியம், இந்த கல்வியை மறைக்க கூடாது. எவன் கல்வி கற்கிறானோ அந்த சத்தியத்தை, ஹக்கை, உண்மையை, அந்த பொய்யான காரியங்களை எல்லாம் மீட்டெடுப்பதற்காக அவன் கற்ற கல்வியை ஒரு காலம் மறைக்க கூடாது. கற்ற கல்வியை எவன் மறைக்கிறானோ, எவன் அந்த கல்வியிலிருந்து தன்னைத்தானே தற்காத்து கொள்ள நினைக்கிறானோ, கல்வியை மறைக்க வேண்டும், உண்மையான கல்வியை சொல்லக்கூடாது என்று அவன் விரும்புகிறானா, அவன் மறுமையிலே பாவிகளின் நிலைக்கு தள்ளப்படுவான். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற எச்சரிக்கை மிகுந்த செய்தியை பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் சுஇல அன் இல்மின் அலிமஹு, எவன் ஒருவன் கல்வி என்னவென்று அவனிடத்திலே கேட்கப்பட்டு அவன் அறிந்திருந்தும் அந்த கல்வியை எவன் மறைக்கிறானோ, கல்வி சம்பந்தமா அவனிடத்திலே கேட்கப்படுகிறது, இதான் உண்மையா, இது பொய்யா, எது உண்மை, பிரித்து காட்டுங்கள், உண்மையை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று அவனிடத்திலே கேட்கப்படுகிறது. அறிந்து கொண்டே எவன் மறைக்கிறானோ, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சும்ம கத்தமகு, எவன் மறைக்கிறானோ, அல்ஜிம யௌமல் கியாமா பிலிஜாமின் மின்னார், மறுமையிலே நெருப்பிலாலான கடிவாளத்தால் கடிவாளப்படமிடுவார். நெருப்பிலாலான கடிவாளத்தால் அவர் கடிவாளப்படப்படுவார். பயங்கரமா அந்த கடிவாளத்தால் அவர் கட்டப்படுவார், சூழப்படுவார். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். கல்வி சொன்னதற்கு பிறகு, கற்றதற்கு பிறகு, இதுதான் ஹக்கு, இதுதான் பாத்தில், இதுதான் சத்தியம், இதுதான் அசத்தியம் என்று தெரிந்து கொண்டதற்கு பிறகு ஒரு காலமும் அந்த கல்வியை மறைக்க கூடாது. அளவற்ற அருளாளன் அல்லாஹ் இந்த அறிவுரையை சொல்லி இருக்கிறான், தன் தூதர் மூலமாய் போதித்திருக்கிறான் என்று தெரிந்ததற்கு பிறகு அந்த அறிவுரையை அவன் புறக்கணிக்கிறானோ, அவனுக்கு ஒரு ஷைத்தானை சாட்டுவோம், நண்பனாய் ஆக்குவோம். ஷைத்தான் அவன் கூடயே இருப்பான். மார்க்கத்தை கற்றுக்கொண்ட ஒரு மார்க்க ஆய்வாளராய், உலமாவாய், பெரிய அறிஞராய் நீ இருந்தாலும் சரி, உண்மையான கல்வியை மறைத்தால் உனக்கு ஷைத்தானை நண்பனாய் ஆக்கிவிடுவோம். அல்லாஹ் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஇன்னஹும் லயசுத்தூனஹும் அனிஸ் ஸபீல், அவர்கள் நேர்வழியை விட்டும் இவர்களை தடுக்கிறார்கள். ஷைத்தான் ஃப்ரெண்ட் ஆயிட்டா உண்மையான கல்வியை சொல்ல விட மாட்டான், தடுக்க ட்ரை பண்ணுவான், மோசமான காரியத்தை செய்வான். உண்மையை மறை, பொய்யை சொல், உண்மைக்கு புறமா மாற்றமா சொல்லு, பொருளாதாரம் போயிடும், சம்பாதிக்க முடியாது, பொய்யை சொல்லித்தான் சம்பாதிக்க முடியும், இப்படியெல்லாம் வழிகெடுக்க ஆரம்பிப்பான். வயஹ்சபூன அன்னஹும் முஹ்ததூன், ஆனால் இவங்களும் என்ன நினச்சிக்குவாங்க தெரியுமா, அந்த கல்வியாளர்கள், ஷைத்தான் யாருக்கு கூட்டாகி விட்டான் அவர்கள், வயஹ்சபூன அன்னஹும் முஹ்ததூன், நம்ம தான் நேர்வழியில் இருக்கிறோம்னு இவங்க நினச்சிக்குவாங்க. எவ்வளவு மிக தெளிவான வசனம்னு பாருங்க. இஸ்லாமிய மார்க்க கல்வியை எடுத்துக்கொள்ளுங்கள். 7 வருடமா 10 வருடமா 13 வருடமா படிக்கிறார்கள். யாரை குறைபடுத்துவதற்காக அல்ல, உண்மை நிலவரத்தை பாருங்கள். பெரிய தலைப்பாகை, பெரிய தாடி, பெரிய ஜுப்பா, அவரவர் விருப்பம். நீ எவ்வளவு சிறப்பான ஆடையை கூட அணிந்து கொள், மார்க்கத்திலே சொல்லப்பட்டது என்று நினைத்து கொண்டு அணிகிறார். மார்க்கத்தில் பெரிய அளவு தலப்பாவோ பெரிய அளவு ஜுப்பாவோ அது சுண்ணாவே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸே ஃபஸ்ட்டு கிடையாது. ஆரம்பத்தில் அவ்வளோ பெரிய ஆடை இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிரார்த்தனை செய்கிற பொழுது அக்குள் எல்லாம் தெரிந்திருக்காது. நபிகளார் மேனியை மறைப்பதற்கு கூட ஆடை இல்லாமல் தான் தன் வாழ்க்கையில் பெரும் பகுதியை கழித்தார்கள். ஆனால் இன்றைக்கு மார்க்கம் படித்தவர்களை பார்க்கிறோம், நேர் வழியை விட்டும் ஷைத்தான் வழிகெடுக்கிறான்.
அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்மளை மாதிரி ஒரு சூஃபி வர முடியுமா? எவ்வளோ பர்ஃபெக்டாக நடக்கிறோம். நம்மளை மாதிரி நேர்வழியில் இருக்கிறவங்க யார் இருக்க முடியும்? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதா ஜானா, நம்மிடத்திலே அவர்கள் வருகிற பொழுது, மறுமையில் எழுப்புகிற பொழுது, காலை ஆலை அவர்கள் சொல்லுவார்கள், ஐயா கைசேதமே, பைனி வ பைனக புஅதல் மஷ்ரிகைன், எனக்கும் உனக்கும் இடையே கிழக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடைப்பட்ட தூரம் இருந்திருக்க கூடாதா? யார் அல்லாஹ் ஃப்ரெண்டாக்குனானா அவனை பார்த்து சொல்லுவாங்க, நான் படித்த கல்வியை சொல்ல விடாமல் தடுத்துட்டியடா பாவி, நான் படித்த இல்மை, குரானை, ஹதீஸை, உண்மையான சஹீஹான ஆதாரபூர்வமான செய்திகளை சொல்ல விடாமல் என்னுடைய மூளைக்குள்ளாக, சிந்தனைக்குள்ளாக, என்னுடைய அறிவிற்குள்ளாக முன்னோர்களின் பக்தியை வளர்த்து நான் கற்ற கல்வியை சொல்ல விடாமல் தடுத்து விட்டாயே, அடப்பாவியே, ஷைத்தானே, உனக்கும் எனக்கும் கிழக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடைப்பட்ட அளவு தூரம் இருந்திருக்க கூடாதா? ஃபபிஅஸல் கரீன், இந்த நண்பன் மிகவும் மோசமானவன். அவர்கள் சொல்வார்களாம், ரொம்ப மோசமான ஃப்ரெண்டு அல்லாஹ் கொடுத்துட்டானே, எவ்வளோ பெரிய தண்டனை என்று பாருங்கள். மறுமையில் தான் தெரியும், பதறுகிற கதறுகிற நிலையில் தான் தெரியும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், 43வது அத்தியாயம் 39வது வசனம் வரிசையாய் வருகிறது, வலை யன்ஃபஉகுமுல் யௌம் இத் ஸலம்தும் அன்னக்கும் ஃபில் அதாபி முஸ்தரிகூன், வேதனையிலே நீங்கள் இன்று கூட்டாக இருப்பது உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது. ஏன் தெரியுமா? நீ ஷைத்தான் எல்லாரும் ஒன்னா தான் இருக்கிறீங்க. உனக்கு எந்த ஃபாயிதாவாவது இருக்குதா, நஃப இருக்குதா? எந்த பலனையும் அளிக்காது. ஏனென்றால் நீங்கள் அநியாயம் செய்து விட்டீர்கள். சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். கல்வியை எவன் மறைக்கிறானோ, எவன் பொய் சொல்லுகிறானோ, அவனுக்கு நரகத்திலே நரக நெருப்பால் கடிவாளமிடப்படும். தாங்க முடியுமா? இந்த ரமதான் மாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லைலத்துல் கத்ர் இரவு 27வது இரவு மட்டும்தானா? புகாரியில அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. சஹீஹ் புகாரியிலே 2021வது செய்தியாய் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இல்தமிசுஹா லைலத்துல் கத்ர் இரவை ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமலான், ரமலான்ல கடைசி 10 இரவிலே தேடுங்கள். எவ்வளவு தெளிவான செய்தி! புகாரியில 2021வது செய்தி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைலத்துல் கத்ரை ஃபி தாசியத்தின் தபகா, 21வது இரவிலே தேடுங்கள். ஃபி சாபியத்தின் தபகா, 23வது இரவிலே தேடுங்கள். ஃபி ஹாமிஷத்தின் தபகா, 25வது இரவிலே தேடுங்கள். ஆனால் வெளியில என்ன போதனை? பள்ளிகள் முழுக்க எவ்வளவு பெரிய அலங்காரம்! 27வது இரவு புது ட்ரெஸ் போட்டு, அன்னைக்கு இரவு முழுக்க விழிச்சிருந்தா அவன் பாவம் எல்லாம் கழிஞ்சிரும். அன்னைக்கு நைட்டு எப்படியாவது பள்ளிவாசலுக்கு வந்துரு. அநியாயம் இல்லையா? கற்ற கல்வியை மறைக்கலாமா? புகாரியில் இந்த செய்தி இருக்கிறதா இல்லையா? யோசித்து பாருங்கள். லைலத்துல் கத்ர் இரவு 21ல் தேடு, 23ல் தேடு, 25ல் தேடு, 27ல் தேடு, 29ல் தேடு, கடைசி 10 இரவுகளில் தேடுங்கள். அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிற அழகான செய்தியை மறைத்தால் நாம் பாவியாகி விடுவோமா இல்லையா? அதே போன்று மேராஜ் நோம்புன்னு மார்க்கத்தில் உண்டா? ஒரே ஒரு ஆதாரம், ரசூலுல்லாஹ் மேராஜ் நோன்பு என்று நோட்டார்கள். பராத் இரவு என்று ஒன்று உண்டா? பராத் இரவு என்று ஒன்று உண்டா? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொன்னாங்களா? எவ்வளவு விதமான பிதாத்துக்கள்! பராத் இரவுல ரசூலுல்லாஹ் இரவு முழுக்க நின்று வணங்கினதா ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? ஸலாத்துல் லைல் இரவு தொழுகை 20 ரக்காத்துகள் தொழுததாய் ஆதாரம் உண்டா? அல்லாஹ்வுடைய தூதர் 20 ரக்காத்து தொழுதாங்களா? சுன்னாவா அது? தொழுகைக்கு பிறகு கூட்டு துவா ஓதுவதற்கு ஆதாரம் உண்டா? கற்ற கல்வியை எவன் மறைக்கிறானோ அவன் பாவியாகி விடுவான்.
அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், எவனுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டு கற்ற கல்வியை எவன் மறைக்கிறானோ அவனுக்கு நரகத்திலே கடிவாளமிடப்படும் என்று அல்லாஹுவின் தூதர் மிக கடுமையாய் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆலிம்களே, உலமாக்களே, ஆலிம்கள் அல்லாத மற்ற மக்களாக இருந்தாலும் குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, அல்லாஹுவின் தூதர் என்ன சொன்னார்களோ அதையே நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். நீ 10 வருடம் படித்திருக்கலாம், 7 வருடம் படித்திருக்கலாம், ஹாஃபிஸா என்று பெயர் வாங்கியிருக்கலாம், காரி, உலமா, உலமாவுல் கிபார், நான் பெரிய உலமா என்று நீ பெயர் வாங்கியிருக்கலாம். நான் சபைக்கே, அந்த உலமா சபைக்கே நான் தான் பெரிய அறிஞர். மறுமையிலே வந்து தலை குனிந்து நிற்க வேண்டும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கல்வியை மறைக்கவே கூடாது. முன்னோர்கள் மீது இருக்கிற அந்த முரட்டுத்தனமான வெறியை குடிதோண்டி புதைக்க வேண்டும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தியை கேட்டாலும் நீ எடுத்து சொல்லிவிடு. பொய் சொல்லாதே, இட்டுக்கட்டாதே, திட்டமிட்டு மறைக்காதே. யார் மீது இருக்கிற குரோதமோ வெறுப்போ, அவர்கள் மீது இருக்கிற பகையோ, அந்த ஈகோவின் காரணமாய் நீ அந்த ஜமாத்து, நீ இந்த ஜமாத்து என்கிற காரணத்தினால் கல்வியை மறைக்காதே. அவ்வாறு மறைத்தால், கற்ற கல்வியை மறைத்தால், உண்மையான கல்வியை மறைத்தால், நீ மறுமையிலே பாவிகளின் பட்டியலிலே பதறிக்கொண்டிருப்பாய், கதறிக்கொண்டிருப்பாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். பதற வைக்கும் பாவிகள் நிலை குறித்து இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாய் அறிந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.